Hi friends, welcome to my channel Honey Talks. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மேக்கப் டியூட்டோரியல். இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பரவாயில்ல, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு. இப்போ நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர். இந்த டாட்டாக வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் நல்லா மேக்கப் வந்து ஸ்மூத்தாக வரும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது NYBேயோட ப்ரைமர் கொஞ்சமாக எடுத்து டாட்டாக வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறேன். ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆக்குறதுக்கு. ஸோ மேக்கப் போடுறதுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். உங்கள்கிட்ட ப்ரைமர் இல்லைனா ஆலிவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் NYBேயோட கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய டார்க் சர்க்கிளை ஹைட் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபேஸில் எங்கன்னா டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து இதை வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஹைலைட்டிங் ஏரியாலையும் இதை அப்ளை பண்ணால் வந்து கொஞ்சம் பிரைட்டனாக தெரியும் நம்ம ஃபேஸ். ஸோ என்னோடய ஃபோர்ஹெட் அண்ட் நோஸ் பிரிட்ஜ் ஏரியா, என்னோடய கண்ணை சுற்றி நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு வாயை சுற்றி கருமையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க, ஈவனாக ஸ்கின் டோன் வரத்துக்கு. அடுத்து இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் நல்லா வந்து டேபிங் மோஷனில் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நிறைய டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா கன்சீலர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட் லிப்ஸ்டிக் போட்டு ஹைட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். லாக்மியோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நம்ம கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை மாதிரி பியூட்டி பிளெண்டரை நல்லா வெட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டேபிங் மோஷனில் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே போட்டு தேய்க்கக்கூடாது, தேய்ச்சிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் வராது. இந்த மாதிரி டேப் பண்ணி எடுக்கணும், ஒத்தி எடுக்கணும் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக. இப்போ என்னோடய ஐப்ரோவை டார்க் பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது NYBேயோட ஐப்ரோ பென்சில். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஐப்ரோவை இன்னும் டார்க் ஆக்கிறதுக்காக ஐஷேடோ பேலட்லேருந்து பிளாக் ஐஷேடோ எடுத்து என்னோடய ஐப்ரோ ஏரியாவில் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இன்னுமே டார்க்காக தெரியும் நம்மளோட ஐப்ரோ. நெக்ஸ்ட் நான் கான்டர் பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது NYBேயோட கான்டரிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய ஃபீச்சர்ஸை நல்லா டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்கு. இப்போ என்னோடய சீக் போனுக்கு கீழே நான் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய நோஸ் ஏரியா ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய சீக் போன் நல்லா ஹைலைட்டாக காட்டும். அண்ட் நம்மளுடைய நோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக டிஃபைன் பண்ணி காட்டும். உங்களுக்கு டபுள் சின் இருந்துச்சுன்னா சின் ஏரியாலையும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். சீக்ஸில் பிளெண்ட் பண்ணும்போது நம்மள அப்வர்ட் டைரெக்ஷனில் பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பஞ்ச் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. நான் கான்டரிங்க்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் என்னுடைய சீக்ஸ் அண்ட் நோஸ் ஏரியாவில் மட்டும் நான் கான்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெரிய நெத்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோர்ஹெட்டில் கூட நீங்கள் கான்டரிங் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கன்சீலரை எடுத்து நான் என்னோடய ஹைலைட்டிங் ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கிறேன். நோஸோட பிரிட்ஜ், நம்மளுடைய சீக்கோட ஹையர் போன் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளுடைய நோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக க்ளோவாக காட்டும். அண்ட் நம்மளுடைய சீக்ஸும் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட் பட்டு நல்லா க்ளோவாக காட்டுது பாருங்கள். லாக்மியோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். நம்ம இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணது க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட். ஸோ இது காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணும்போது நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நம்மளுடைய மேக்கப். நெக்ஸ்ட்டு நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சீக் ஏரியாவை அப்ளை பண்ணிக்கோங்க.
நம்ம சிரிக்கும்போது ரொம்ப அழகாக காட்டும் இந்த ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது. ஸோ ரொம்ப லைட்டாக பண்ணிக்கிறேன், ரொம்ப டார்க்காக பண்ணால் நல்லா இருக்காது. ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக மெரூன் கலர் ஐ ஷேடோ எடுத்து என்னோடய ஐ ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் பேஸாக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கையிலேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் ஐ ஷேடோ எடுத்து என்னோடய ஐக்கு மிடில் அண்ட் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரான்சிஷன் கிடைக்கும். ஸ்மோக்கி ஐக்காக நான் கார்னரில் பிளாக் ஐ ஷேடோ அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிற ஐ ஷேடோவை ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி அதே பிளெண்டரில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸஸோட காஜல் என்னோடய லோவர் வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களோட அப்பர் வாட்டர் லைன்லேயும் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம கண் நல்லா அழகாக பெருசாக காட்டும். லாக்மியோட கோல்டன் ஷேட் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர் ஐலைனர் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ஷிம்மரியாக இருந்தது. பட் நம்மளுக்கு ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஒரு 2 to 3 minutes ஆச்சு. ஸோ இது யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கண் மேலே ஒட்டிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு திக் லைன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்னோடய லேஷஸை கேர்ள் பண்ணிக்கிறேன். நம்ம ஐலைனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணணும். நான் இதை பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ கேர்ள் பண்ணிக்கிறேன். இப்போ மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ப்ளூ ஹெவனோட மஸ்காரா. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த ப்ரஷ் நல்லா கர்வாக இருக்கிறதால நம்மளுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியுது. நம்ம லேஷஸை நல்லா திக்காக காட்டுது. ஸோ இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு லேஷஸ் தனியாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. என்வேபேயோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன், மெரூன் கலர். என்வேபேயோட லிப்ஸ்டிக் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம பிக்மெண்டடாக இருந்துச்சு. இது யூஸ் பண்ணி 5 to 6 hours எனக்கு அப்படியே கலையாமல் இருந்துச்சு. ஸோ இதோட ஷேடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. ஓகே, லெட்ஸ் மீட் இன் another video. Bye bye.